அங்கிள், அப்பா இன்னைக்கு பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னார் என்று பக்கத்து வீட்டு கோபாலகிருஷ்ணனின் மகன் சங்கர் வந்து நின்று கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டிற்கு கோபாலகிருஷ்ணனின் குடும்பம் 2 மாதங்களுக்கு முன்புதான் குடி வந்திருந்தார்கள். கோபாலகிருஷ்ணன் அரசு பணியில் இருப்பதால் அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பதாகவும், இதற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் குடியிருந்ததாகவும், தற்போது திருச்சிக்கு வந்திருப்பதாகவும், இன்னும் 2 வருடம் இங்கேதான் குடியிருக்கப் போவதுமாக சொல்லியிருந்தார். பக்கத்து வீடாச்சே என்று அவரிடம் ரமேஷ் 2 வார்த்தைகள் பேசியதுதான் தப்பாக போய்விட்டது. காலையில் பேப்பரில் ஆரம்பிக்கும் இரவு கொசுவர்த்தி சுருள் வாங்குவது வரை தொடரும். காலையில் பேப்பர் வாசனை கூட களையாமல் அவர் வீட்டுக்கு போகும் பேப்பர் சிங்கள வீரர்களிடம் மாட்டிக்கொண்ட தமிழன் போல திரும்பி வரும். கசங்கி சில பக்கங்கள் கிழிந்து சில பக்கங்கள் காணாமல் கூட போயிருக்கும். போன வாரம் 2 வீலரை இரவல் வாங்கி கொண்டு சென்ற அவர் திருப்பி தரும்போது ஹெட்லைட்டை உடைத்து கொண்டு வந்து கொடுத்தார். வண்டியை நிறுத்தி இருந்த போது பக்கத்தில் இருந்த வண்டி விட்டவன் உடைத்து விட்டதாக சொன்னார். அதற்கு 500 ரூபாய் செலவாகிவிட்டது. 2 நாட்களுக்கு முன்பு டிவிடி பிளேயரை வாங்கி சென்றவர்கள் பட்டனை கழற்றி தனியாக கொண்டு வந்து தந்தார்கள். அதற்கு 200 ரூபாய் செலவு. ஒரு சாரி கூட கேட்கவில்லை. முதல் நாள் பொருளை வீணாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்வே இல்லாமல் மறுநாள் வேறு ஒரு பொருளை இரவல் கேட்க வருவார்கள். இதற்கு எப்படி முடிவு கட்டுவது என்று யோசித்த போதுதான் ரமேஷின் மனைவி ஹேமா ஒரு யோசனை சொன்னாள். மறுநாள் கோபாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்ற ரமேஷ் தனது மனைவி சொல்லிக் கொடுத்ததை அப்படியே சொன்னான். அதன் பிறகு கோபாலகிருஷ்ணன் ரமேஷ் வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுப்பதில்லை. கடந்த 10 நாட்களாக அவர்கள் தொல்லை இல்லாமல் இருந்த ரமேஷ் ஹேமாவிடம், ஏய், சும்மாவா மனைவி ஒரு மந்திரி என்று சொன்னார்கள்? நீ சொன்ன மாதிரி வங்கியில லோன் வாங்கணும், ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க என்று அவரிடம் கேட்டதுதான் தாமதம். இப்ப நம்மள நேருக்கு நேர் பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போறார் என்று சொல்லி சிரிக்க, இப்பவாவது என்னை புத்திசாலின்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதுக்காகவாவது பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அவனுடன் சேர்ந்து தானும் சிரித்தாள் ஹேமா.